பராசக்தி படத்தோட ரிவ்யூ இப்போ பார்க்க போகிறோம். இந்த படத்தில் வந்து ஜெயம் ரவி, ஸ்ரீலீலா, அதர்வா, சிவகார்த்திகேயன் போன்ற நடிகர்கள் பலரும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒன்னே ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்தி திணிப்பு போராட்டம் தான். ஸோ அந்த காலத்தில் வந்து 1939 65 வரைக்கும் ஒரு ஹிந்தி திணிப்பு போராட்டம் நடந்திருக்கு. அதுக்கு எதிராக குரல் கொடுக்குற தமிழோடைய போராட்டம் நடந்திருக்கு. அன்வான்டடாக நம்ம மொழியில் திணிச்சு நீங்கள் ஹிந்தியும் கற்றுக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதை எதிர்க்க மக்கள் தான் இப்போ ஹிந்தியை வந்து வேணான்னு சொல்லி எதிர்க்க மக்கள் தான் தமிழர்கள் போராடுவாங்க. ஸோ இந்த கதையை மையமாக வச்சு தான் படம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் நடிப்பு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சென்டிமீட்டர் டச்சப் ஆகலையோ, அந்த கதைக்கும் இவருக்கும் சம்மந்தம் இல்லாமல் ஒரு ட்ராவல் லைன்லேயே போயிட்டுருக்க ஒரு மாதிரி நமக்கு தோணுது. ஸோ அடுத்து ஸ்ரீலா பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பொம்மை மாதிரி வந்துட்டு பொம்மை மாதிரி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஜெயம் ரவி, ஸோ அவர் வந்து வில்லனாக நடிச்சுனா கூட நமக்கு ஒவ்வொரு சீன் பார்க்கும்போது இவர் வில்லனா அப்படின்றது நம்மளே மறந்து அவர் ஹீரோவாக தான் பார்க்குற மாதிரி தோணுது. ஸோ அவர் இது வரைக்கும் ஹீரோவே ஆட் பண்ணிவிட்டு திடீர்னு வில்லனாக பார்க்குறப்ப அது நம்ம வியூவர்ஸாக, அதாவது நம்ம ஆடியன்ஸாக ஏற்றுக்கொள்ள முடியலை. ஸோ லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அதர்வா, ஸோ அவர் நடிப்பு நல்லா பக்காவாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த படத்தில் பார்த்திங்கன்னா எமோஷனல் சீன் அவ்வளோவா யாருமே ஒரு எமோஷனல் லெவலில் காட்டுற மாதிரி யாருமே நடிக்கலை. ஸோ அதர்வாவும் ஜெயம் ரவி ஓரளவுக்கு எமோஷனலாக பண்ணுற மாதிரி சில விஷயம் பண்ணாங்க, அது ஓரளவுக்கு ஏற்றுக்கலாம். அது மற்றபடி லவ் சீன் பார்த்திங்கன்னா ரொம்ப போரிங்க. ஸோ ஒரு புரட்சி கதை எடுத்தாலே அதில் லவ் சீன் எவ்வளோ போர் அடிக்கும் நமக்கே நல்லாவே தெரியும். அதில் இவங்க வேறு பண்ணுற ஒரு கிரிஞ்சித்தனமான ஒரு விஷயத்த பண்ணுற மாதிரி பண்ணி அது லவ் சீன் ஏற்றுக்கிற மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து லவ் சீனே கிடையாது. படத்தில் பாடல்கள் ஓரளவு நல்லா இருந்துச்சு, கேட்குற மாதிரியாகவும் இருக்குது. ஸோ சில வந்து ஹிட் ஆகுமா அதுன்றது தெரியல. ஸோ சில சாங் வந்து கேட்குற மாதிரி இருக்குது. அப்புறம் மற்றபடி பார்த்திங்கன்னா படத்தில் வந்து ஃபைட் சீனை பொறுத்த வரைக்கும் ஒரு 1-2 இடத்துல சூப்பராக கொண்டு போனாங்க. ஸோ அதில் லாஸ்ட்டில் கிளைமேக்ஸில் பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயனுக்கும் ஜெயம் ரவிக்கும் ஒரு ஃபைட் நடக்கும் ட்ரெயினில். ஸோ ட்ரெயின் தீ பிடிக்கிறது எல்லாமே ஒரு ஆக்சுவல் அந்த விஷுவல் சீனாக இருக்கட்டும், ஒரு சவுண்ட் எஃபெக்டாக இருக்கும். ஸோ பக்காவாக சூப்பராக நல்லாயிருக்கு. இப்போ படத்துலேயே ரொம்ப பிடிச்ச சீன் பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ் நல்லா ஒரு தியேட்டரில் அவ்வளோ விறுவிறுப்பாக அமைதியாக பார்த்த சீனே அதை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு. 2 பேரும் நல்லா பண்ணியிருந்தாங்க ஒரு சீனில். இப்பொழுது ஆங்கிலமும் தமிழும் நம்மிடத்தில் இருக்கின்ற நேரத்தில் இந்தியை இணைப்பு மொழியாக கொள்ள வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்துகிறார். பெரியவர்கள் சொல்வதாலே சொல்லுகிறார்கள் என்று மட்டும் சொல்லக்கூடாது, அறிவுறுத்துகிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அது உண்மையிலே அறிவின்பாற்பட்டதானால் ஏற்றுக்கொள்வதில் தமிழன் எப்பொழுதும் தயக்கம் காட்ட மாட்டான். ஏனென்றால் தமிழன் தான் சொன்னான், யாதும் ஊரே யாவரும் கேளீரன். இதுவாக இருந்தாலும் என்னுடைய நாடுதான், எல்லோருமே என்னுடைய உறவினர்கள் தான் என்று 3000 ஆண்டுகளுக்கு முன்னாலே எடுத்துச் சொன்னவன் தமிழ் மகன் ஒருவன் தான். ஆகையினால் அறிவு எங்கிருந்து வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள தமிழன் தயாராக இருக்கிறான். ஆனால் இடம் உயர்ந்தது என்பதாலே அது அறிவுடையது என்ற தத்துவத்தை தமிழர் ஒப்புக்கொள்ள மாட்டார்.